how we are going to create a HTML tag. We all know about I am Suganya, Department of Business Administration in this institution. So today we are going to discuss about how we are going to create the HTML program. So we all know that how the HTML program is working in a day-to-day life. So this is the basic one. So how we are going to incorporate in our programming language. Today we are going to discuss about HTML tags. We all know that how the HTML tags is used. எங்கெங்க எப்படிலாம் யூஸ் ஆகுது நமக்கு தெரியும். பட் இன்னும் நம்ம டெப்த் அனாலிசிஸ் போகிறதுக்காக தான் நான் வந்து இப்போ tags பத்தி படிக்க போறேன். சரி, என்னென்ன யூஸ் ஆஃப் tags இருக்கு அப்படின்னா வந்து there are two types. One is user defined, இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா வந்து predefined tag. What is mean by user defined அப்படின்னா so already some of the tags are fixed. இப்போ for example HTML ஒரு tag வச்சிருக்கோம். So அந்த HTML tag அப்படிங்கிறது already fixed one. அதை நம்ம எக்காரணத்தை கொண்டு மாற்ற முடியாது. கரெக்ட்டா? HTML அது small upper case இருக்கலாம் lower case இருக்கலாம். That is called as a case sensitive. It is not a case sensitive. Why it is not a case sensitive அப்படினா வந்து என்னது? So the upper case ல கொடுத்துனா lower case ல கொடுத்துனா. அதனால தான் அதுக்கு என்ன சொல்றாங்க? It is not a case sensitive. Case sensitive அப்படினா upper case னா upper case ல தான் இருக்கணும், lower case னா lower case ல தான் இருக்கணும். சரி. இப்போ வந்து HTML அப்படிங்கிறது என்னது அப்படினா predefined tag. அதை வந்து யாருமே எக்காரணத்தை கொண்டு HTML1, HTML2 அப்படின்னு மாற்ற முடியாது. ஸோ நாம ஏதாவது ஒரு நியூ டேக் கிரியேட் பண்றோம்னா that will be the user defined tags. So there are two types. One is predefined tags, another one is a user defined tags. சரி, what are the tags used in programming languages? So நாம யூஸ் பண்ற ப்ரோக்ராமுக்கு என்னென்ன tagsலாம் தேவை. So as a beginning first tag என்ன அப்படினா வந்து என்ன tag வேணும்? HTML tag. That is the opening tag அப்படினு சொல்லுவாங்க. So open எல்லா ஒரு opening tag இருந்தாலும் அதுக்கு உண்டான ஒரு closing tag கண்டிப்பா இருக்கும். So HTML is a opening tag. Closing tag அப்படிங்கறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்குவோம்? So அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் இருக்கும். அப்ப எந்த tag நீங்க ஓபன் பண்ணாலும் that will be the one closing tag. It must be started from slash. அதாவது front slash ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. HTML அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா slash HTML முடிஞ்சதுனால that will be the closing tag. அப்போ in between of the HTML tag குள்ள தான் we are going to write some tags. Next அடுத்த tag என்ன? extra head tag. So head tag is used for we have to set some heading for the particular program. That purpose only we are using head tag. So in between of head tag we are going to give some title for the particular web pages. So for that we are using title as a tag. Okay, அந்த title tag குள்ள தான் நாம என்ன பண்ண போறோம் அப்படினா வந்து title கொடுப்போம். சரியா? So next அடுத்தது என்னது? body tag. How we are going to add some அதாவது ஆட் பண்றதும் delete பண்றதும். இப்போ just அந்த web page மட்டும் கிரியேட் ஆயிருக்கும். ஒரு empty box மட்டும் கிரியேட் ஆகி அதுக்குள்ள ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த web page-க்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அவ்வளவுதான். உள்ள என்ன கண்டென்ட் வரணும்ங்கறத நாம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படினா வந்து body of the tag தான் கொடுக்கணும். சோ அந்த bodyங்கிறது வந்து ஒரு tag. அந்த tag-க்குள்ள என்ன tag வேணா இருக்கலாம். பேசிக்கா நம்ம வேர்ட் அப்படி எடுத்துட்டோம்னா மூணு நமக்கு ரொம்ப முக்கியம். bold, italic, underline. So these three are the formatting tag. B bold tag வந்து எப்படி யூஸ் பண்ணனும்னா B, italic வந்து I, underline வந்து U. So அதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் B அப்படிங்கிறது வந்து ஓபனிங் tag, ஸ்லாஷ் Bங்கிறது வந்து க்ளோசிங் tag. So இந்த ரெண்டு tag ஓபனிங் அண்ட் க்ளோசிங் tagக்குள்ள நீங்க என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அந்த கண்டென்ட் தான் வந்து இந்த tag-ஆ மாறி இருக்கும். அப்படினா என்னது? bold அப்படிங்கற tag-ஆ நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த சென்டர்ல என்ன வேர்ட் கொடுத்திருக்கீங்களோ அந்த வேர்ட் வந்து எப்படி இருக்கும்? bold-ல இருக்கும். heavy italic அப்படி கொடுத்தோம் அப்படினா வந்து I is for italic. சரியா? இந்த italic குள்ள என்ன வேர்ட் கொடுக்குறோமோ அந்த வேர்ட் வந்து italic font-ல இருக்கும். italic is a font தான், வேற ஒண்ணும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து underline. underline-க்கு வந்து U குள்ள என்ன கண்டென்ட் வேர்ட் ஆர் சென்டென்ஸ் என்ன வேணா இருக்கலாம். சோ ஒரு வேர்ட் தான் கொடுக்கணும், ஒரு சென்டென்ஸ் தான் கொடுக்கணும் அப்படினா மேண்டேட்டரி கிடையாது. சோ in case நான் வந்து ஒரு வேர்ட் கொடுத்திருக்கேன் அப்படினா வந்து that word will be the underline. அதாவது அந்த டாஷ் போட்டு மேல அந்த வேர்ட் வந்து ஹைலைட் ஆகி காமிச்சிருக்கோம். ஓகேவா? சோ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படினா வந்து we discussed about how to create a HTML program. So which is the
பார்த்திருக்கோம். சோ அதுக்குள்ள என்னென்ன ஃபார்மேட்டிங்ஸ் இருக்கும். வாட் இஸ் மீன் பை ஃபார்மேட்டிங்? என்ன ஃபார்மேட்டிங்? bold, italic,